கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நற்கருணை நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நற்கருணை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நற்கருணை நம்மை நோயிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பாவ பலவீனங்களில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவரோடு இணைப்பதற்கு, நம்மளை வாழ வைப்பதற்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து கொண்டு நமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நற்கருணை ஆண்டவரோடு நாம் பேச, ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர்தாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றி ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை நிலைநாட்டி கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். நற்கருணையின் வாயிலாக நாம் பெறுகின்ற ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நம்மை இம்மட்டுமாக வாழ வைத்து கொண்டு இருப்பதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. ஆண்டவரை சுவைத்து பார்ப்பவர்களுக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அது வெறும் அப்பம் அல்ல, ஆண்டவருடைய உயிர், ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய இரத்தம் நம்மளோடு கலக்கப்படுகின்ற போது நம்ம இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் மாறி ஒரு புதிய பலன் நமக்கு கிடைத்து கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணம் வருகின்ற போது கூட அந்த நற்கருணை மேல் வைத்து இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அவர் என் உள்ளத்தில் வர வேண்டும், என் நாவில் வர வேண்டும், அப்போது நான் பலன் பெறுவேன், அப்போது நான் மரித்தாலும் என்னுடைய ஆன்மா பாவங்கள் அன்றி ஆண்டவரோடு நான் சேர்ந்து விடுவேன், என்னுடைய ஆன்மா ஆண்டவரிடம் போகும் என்ற பல விசுவாசங்கள் நம்மளுள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அநேகர் இது நிமித்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பமெல்லாம் மரண படுக்கையில் இருந்து மரணத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நற்கருணை வழங்குகின்ற போது, அவர்கள் உட்கொள்கின்ற போது, அவர்கள் மரணத்தை வென்று இன்று வரை அநேக நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணத்தினுடைய எல்லைக்கு சென்றும் நற்கருணை வாயிலாக உயிர் மீண்டும் அவர்களுக்கு கிடைத்து இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நபர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டு இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்து கொண்டு இருப்பீர்கள். அதே போலதான் இந்த நற்கருணை ஆண்டவர் பாதத்திலே நாம் தேடி வந்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் ஆழமான சிந்தனையாக ஏறெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைய நற்கருணை வழிபாட்டில் ஆண்டவருக்காக நம் நேரங்களை கொடுக்க வேண்டும், ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். யாரெல்லாம் இப்படியான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த கதையினுடைய ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரில் பணக்கார மனிதர் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பிறப்பிலேயே பார்த்தீர்கள் என்றால் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சார்ந்தவர். சாப்பாட்டுக்கு கூடி வழி இல்லாமல் கஷ்டங்களை அடைந்து வாழ்ந்து கொண்டு அவருடைய இளமை பருவத்திலே ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து, ஆண்டவரே என்னுடைய பாடுகள் மாற வேண்டும் என்று சொல்லி நிறைய நேரம் ஆண்டவரோடு ஜெபத்திலே இருந்து படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையிலே இன்று உலகம் மதிக்கத்தக்க ஒரு பணக்கார தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், பணக்காரர்கள் என்று சொல்லப்படும் போதே அவர்கள் அதிக நேரம் வேலைகளிலே நேரத்தை செலவிடக்கூடிய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக எந்த ஆண்டவரோடு அவர் இணைந்து ஜெபித்து பல காரியங்களை பெற்று பணக்கார தோட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த ஆண்டவரை படிப்படியாக மறக்கக்கூடிய சூழ்நிலை, அவரோடு பேசுவதற்கூட அவருக்கு நேரமில்லாத நிலைமை,
இப்படியாக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு அப்படியே பிரிந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். ஆலயங்களுக்கு போவதில்லை, நற்கருணை உட்கொள்வதில்லை, கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழாமல் பணக்கார தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டு பிஸியாக இருந்து கொண்டு இருக்கிறார். காலங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு சூழ்நிலையிலே அவரால் போதிய அளவிலே அவருடைய அந்த பணக்கார வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில் ஒரு விரக்தி வருகின்றது. எதிலையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பல வேலைகள் நிமித்தமாக மனம் அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எந்த வேலைகளை செய்வது, எந்த வேலைகள் வரக்கூடிய வருமானங்களை என்ன செய்வது என்றெல்லாம் சொல்லி அவருடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியாக மாறி ஒரு கட்டத்திலே உணவு அருந்த முடியாத அளவுக்கு கூடி பிஸியாக இருந்து கொண்டு இருக்கிறார். தூக்கம் இல்லை, சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை என்று அவருக்கு என்று வாழாமல் அந்த பணக்கார தோட்டத்திற்காக வாழ்ந்து நிறைய சொத்துக்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார். என்ன செய்வது என்று கலங்கி நிற்கின்ற போது ஒரு நாள் இரவு படுக்கைக்கு சென்று தூங்குவதற்கூடி அவருடைய மனநிலை ஒத்து வரவில்லை. அப்போதுதான் அவர் யதார்த்தமாக ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் இப்படியாக இருந்தது. உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மோடு ஜெபித்து உம்மோடு இணைந்து வாழ்ந்தபோது எனக்கு சமாதானம் இருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். உங்களுடைய ஆசீர்வாத நிமித்தமாகத்தான் இன்றைய நிலையை நான் அடைந்திருக்கின்றேன். அப்போ ஏன் எனக்கு இப்படியான ஒரு சோதனைகள் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பல ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஆண்டவரிடம் இப்படியாக அவர் ஜெபித்தாராம். உடனே அந்த அறையில் ஆண்டவர் தோன்றி அந்த மனிதரை பார்த்து சொன்னாராம், மகனே, நீ உணவின்றி இருக்கப்படுகின்ற போது, ஆடையின்றி இருக்கப்படுகின்ற போது, உன் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பில்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்த போது, மன கலக்கத்தோடு இருந்த போது என்னோடு நீ அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தாய். நீ கேட்டது எல்லாம் நான் செய்து கொடுத்தேன். ஆனால் உனக்கு பணம், பதவி, வேலைகள், அந்தஸ்துகள் வந்தபோது நீ என்னோடு பேசுவதில்லை, என்னை தேடி வருவதில்லை. ஏன் ஒரு நாள் எனக்காக நீ செலவிடவில்லை? என்னோடு பேசாமல் உனக்கு தோன்றுகின்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்போவாது என்னை அழைத்தாயே. இதோ நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கால்கள் இடராதபடி நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வளர்ச்சிகள் குன்றுவிடாமல் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் உனக்கு இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பாடுகள், பலவீனங்கள் வந்தால் அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, பார்த்து கொள்ள முடியாது. இதோ பல ஆண்டுகளுக்கு அப்புறமாக இன்று என்னோடு பேசுகின்ற போது அடுத்த நிமிடமே நான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நீ எனக்கு வேண்டும். நீ என்னை தேட மாட்டாயா, என்னோடு பேச மாட்டாயா என்று சொல்லிதான் நான் ஒவ்வொரு நாளும் உன் அருகில் நின்று கொண்டிருந்தேன். மகனே, இன்றைய தினத்திலிருந்து ஆண்டவருக்காக நேரங்களை செலவிடு. நான் உன் அருகில் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். என்னோடு நீ பேசுவதற்கு நேரத்தை செலவிடு. நானும் நீ என்னோடு பேச மாட்டாயா, என்னை கூப்பிட மாட்டாயா என்று சொல்லிதான் காத்து கொண்டிருந்தேன். நீ என்னை அழைத்த போது இந்த நேரத்தில் நான் அருகில் நிற்கிறேன் என்றால் நீ எனக்கு எவ்வளவு பிரியமானவன் என்பதை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி அந்த நிகழ்வு, இந்த கதை இதோடு நிறைவு பெறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அப்போதுதான் அந்த மனிதர் புரிந்து கொண்டாராம், இந்த வாழ்க்கை நானாக வாழவில்லை. இந்த சொத்து, சுகம், இந்த பணக்கார வாழ்க்கை நான் எனக்காக உருவாக்கப்பட்டது அல்ல, ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கிறார். அப்போதுதான் அவர் புரிந்திருக்கிறார், எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனையோ நேரங்கள் எனக்கு இருந்தாலும் ஆண்டவருக்காக நேரத்தை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நேரத்தை நான் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவர் இல்லாத இந்த பணக்கார வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவர் இல்லாத
எந்த காரியங்களும் சொத்தோ பணமோ நகையோ எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு இப்படியாக இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை நான் ஒரு வேலையாக பார்க்கிறேன். ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கிறேன். இதோ இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னோடு இல்லை என்றால் என்றோ காணாமல் போயிருக்கோம், என்றோ அழிந்து போயிருக்கோம். ஆனால் என்னை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு எத்தனையோ இடுக்கல்கள் வந்த போதும் கூட ஆண்டவர் கைவிடாமல் என் அருகில் நின்று கொண்டிருந்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நான் அவரோடு பேசாமல் இருந்திருக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் ஆலயங்களுக்கு போகாமல் இருந்திருக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் நற்கருணையை நான் உட்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் நான் பாவத்தோடு இருந்திருக்கிறேன். இப்போ நினைத்து பார்க்கப்படுகின்ற போது ஆண்டவர் எவ்வளவு மேலானவர் என்று ஒரு சிந்தனையை நமக்காக வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்கள் ஆண்டவர் நமக்காக நம்மை தேடி வருகின்ற போது அவரை தேடி நம்ம போகாமல் நின்று கொண்டு இருப்பதே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் கொடுக்கப்படுகின்றது. இந்த கொடுக்கப்படுகின்ற நேரம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆனால் அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவரை தேடுகின்ற நொடிகள் எத்தனை இருக்கும், ஆண்டவரோடு பேசுகின்ற நிமிடங்கள் எத்தனை இருக்கும், ஆண்டவரோடு உறவாடுகின்ற மணி நேரங்கள் எத்தனை இருக்கும், நாம் நினைத்து பார்ப்போம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேற்றிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம உட்கொள்ளப்படுகின்ற போது அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நாம் பேசும்போது, நடக்கும்போது, நாம் சிந்திக்கின்ற காரியங்களிலே, நம்மளுடைய இரத்தத்தில் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படியாப்பட்ட மனிதரோடு பேசுவதற்கு நாம் நேரத்தை செலவிடுவதில்லை. எப்போ பார்த்தாலும் நாம் பிஸியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது இல்லை. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகின்ற நேரம், ஆண்டவர் நம்மளோடு பேசுகின்ற நேரம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து பார்த்திருக்கின்றீர்கள்? நீங்கள் ஆழமான சிந்தனையை கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இத்தனை மணி நேரங்களை கொடுத்திருக்கிறார், இத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறார். இத்தனை நாட்களில், இத்தனை நேரங்களிலே நான் ஆண்டவரோடு எவ்வளவு நேரங்களை செலவிட்டு இருக்கிறேன். இதோ என்னோட குழந்தைங்களோடு செலவிட்டு இருக்கிறேனே, வேலை செய்கிற இடங்களிலே நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறேனே. இதோ நான் வாகனத்தில் பயணிக்கப்படுகின்ற போது கூட நான் நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் இதற்கு எல்லாம் காரணமாக இருந்து கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கை இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்தது யார்? நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த இடங்களிலே நம்மை படைத்த தேவனை நம்ம மறந்து விடுகிறோம், ஆண்டவரை மறந்து விடுகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, வாழ போகிற வாழ்க்கை எல்லாம் அவர் கொடுத்ததுதான், அவர் கொடுத்து கொண்டிருப்பதுதான். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை என்றோ காணாமல் போயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். இதோ நமக்காக, இதோ இறப்பில் கூட, துன்பங்கள் வந்தபோது கூட, இதோ நான் வரும் வரை இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே. இதோ அப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நாம் இந்த மறந்து இருக்கிறோம். அவரோடு பேசாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை வேலைகள் வரட்டும், எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும், 1 நிமிடம், 5 நிமிடம் அவரோடு பேசிவிட்டு நாம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு செய்யப்படுகின்ற போது அந்த வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? அது எப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும்? நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இதோ அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் குறைந்து இருக்கின்றது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாமல் போயிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு என்ற நாமம் இல்லாமல் இருக்கின்றது. இயேசு என்கிற மனிதரை வாழ்க்கையில் விட்டு மறந்து இருக்கிறோம். வாரத்திற்கு ஒரு முறை நினைவுபடுத்தின அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இன்றைய தினங்களிலே அது ஓய்வு நாளாக மாறி நம்மளுடைய பொழுதுபோக்கான நேரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதோ இப்படியாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓய்வு நாளை கொடுத்து ஆண்டவருக்காக அந்த நாளை அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவரோடு இருப்பதற்கு 1 மணி நேரம் கூடி நம்மால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நீங்கள் சிந்தித்து பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா? இதோ உங்களுடைய பயணத்திலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா? இதோ உங்களுடைய வேலை இடங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த இடங்களில் முதலில் ஆண்டவருக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்கள்.
நீங்கள் தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், நீங்கள் அந்த இடங்களிலே 1 நிமிடமோ 5 நிமிடமோ நீங்கள் ஜெபித்து விட்டு அந்த இடங்களை அமர்ந்து நீங்கள் பணி செய்கின்ற போது அன்றைய தினத்தில் சோதனைகள் வராது. வாகனங்களை எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆண்டவரோடு ஜெபித்து விட்டு நீங்கள் வாகனங்களை எடுக்கப்படுகின்ற போது இடையூறுகள் வராது, விபத்துகள் வராது, ஞானத்தில் வழிநடத்துவார். நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அதில் நீங்கள் ஆண்டவரோடு ஜெபித்து விட்டு அந்த வேலைகளை செய்யப்படுகின்ற போது இதனை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும். முன்பைய காட்டிலும் இந்த ஆசீர்வாதம் மிகுதியாக இருப்பதை நீங்கள் உணர முடியும் அன்பார்ந்தவர்களே. இதோ ஒரு சிறிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரை நாம் மறுதலித்து இருக்கின்றோம், எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரோடு பேசாமல் இந்த காரியங்களை முடிவெடுத்து இருக்கின்றோம், அப்படியாக நீங்கள் பிரித்து பார்க்கின்ற போது ஆண்டவரோடு ஜெபித்து செய்கின்ற வேலைக்கும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஜெபிக்காமல் செய்த வேலைக்கும் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் உணர முடியும் அன்பார்ந்தவர்களே. எந்தெந்த இடங்களிலே நீங்கள் பலவீனமாக நீங்கள் உணர்கின்றீர்களோ, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் நஷ்டத்தை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீர்களோ, எந்தெந்த இடங்களிலே அவமானத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களோ, அந்த இடங்களில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஆண்டவரை நாம் மறுதலித்திருந்திருப்போம், ஆண்டவரோடு சொல்லாமல் செய்திருப்போம், ஆண்டவரோடு பேசாமல் செய்திருப்போம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இடங்கள் ஒரு வெறுமையாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே. அவரோடு ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம செய்திருக்கிறோமா என்ற ஒரு சிந்தனையை கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே. இந்த நேரத்தில் ஆண்டவரோடு இந்த நற்கரணை ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த ஜெப நேரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் வழியாக இப்படியாக ஒரு சிந்தனை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பலவீனங்கள் அப்பா, நிறைய அவமானங்கள், நிறைய சிலுவைகள் ஆண்டவரே, இப்படியாக அநேக பேர் சொல்லி கொண்டு இருப்பதே இந்த நாள் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிலுவை என்பது சமாதானத்தினுடைய அடையாளம். அது ஒரு பாடுகள் நிறைந்தது அல்ல, அது வேதனை நிறைந்தது அல்ல ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்வது எல்லாம் சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம், சிலுவை என்பது ஒரு பாவத்தின் சின்னம், சிலுவை என்பது ஒரு பாடுகளை கொடுக்கக்கூடியதாக அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. அப்பா, அப்படியான சிந்தனைகளை மாற்றி அந்த சிலுவை தான் இன்று வரை என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நான் அந்த நாளில் நான் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நற்கரணை ஆண்டவரே, அப்பா, அந்த இணைப்பில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த காணொளி ஒரு விஷயத்தை ஆழப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் ஆண்டவரே. எப்போதெல்லாம் ஆண்டவரோடு நம்ம ஜெபித்து ஆண்டவரோடு பேசி ஆண்டவருக்காக காத்திருந்து அவர் ஞானத்திலே கொடுக்கக்கூடிய முடிவுகளை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து நான் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவரே ஒரு ஆழமான சிந்தனையாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே உம்மை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல், உம்மோடு பேசாமல், உம்மோடு ஜெபிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்த பிள்ளைகளை ஏராளம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய தினத்தில் நீங்கள் எப்படியான ஒரு சிந்தனை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு பேசுங்க, என்னோடு நேரத்தை செலவிடுங்க. இதோ 1 நிமிடம் எனக்காக என் அருகில் வா, என்னோடு பேசு, உனக்காகத்தானே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நற்கரணை ஆண்டவர் தான் எப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பலவீனங்கள் ஆண்டவரே. அப்பா, நிறைய தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. என்ன செய்ய முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே இப்படியான ஒரு சிந்தனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மை நினைக்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ வேலைகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே, அப்பா, உம்மோடு பேசாமல், உம்மோடு ஜெபிக்காமல் நாங்கள் எந்த காரியங்களும் இன்று முதல் நாங்கள் செய்ய போவதில்லை ஆண்டவரே.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளின் வழியாக அப்பா அநேக காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மோடு பேசுவது, உம்மோடு உறவாடுவது எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் ஜெபிக்காமல் இருந்த நேரங்கள், ஆண்டவரே உம்மோடு பேசாமல் இருந்த நேரங்கள், ஆண்டவரே வேலை நிமித்தமாக ஆண்டவரே நான் ஓடிக்கொண்டு இருந்தேன் ஆண்டவரே. அப்பா, உறங்கப்படுகின்ற போது கூட உம்மோடு பேச முடியவில்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு நாள் தொடங்கும் போது கூட ஆண்டவரே, அப்பா உம்மோடு பேசாமல் நான் எந்தித்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு பேசாமல் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாள் தொடங்கணும் முதல் கொண்டு ஆண்டவரே இரவு படுக்கும் வரை கூட ஆண்டவரே நாங்கள் பிஸியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு பேசுவதற்கு என் மனம் ஒத்து வரவில்லை ஆண்டவரே. நேரங்கள் ஒத்து வரவில்லை. எத்தனையோ காரியங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவிடுகிறோம், பொழுதுபோக்குக்கு நேரங்களை செலவிடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, பாதத்தில் வருவதற்கு நேரங்களை செலவிடாமல் இருந்த நேரத்திற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவரே, அப்பா நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க. நற்கரணை ஆண்டவர் என்னோடு இருக்கிறீங்க. இதோ நற்கரணை தான் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. நற்கரணை ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இதோ இப்படியாப்பட்ட தெய்வத்தை விட்டு அவரோடு பேசாமல் என் வாழ்க்கை மாறி போனதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் ஆண்டவரே, அப்பா நான் உம்மோடு பேசிதான், உம்மோடு ஆலோசனை கேட்டுதான் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி தான் நான் வாழப்போகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாள் தொடங்கும் போது கூட அந்த நாளை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே. இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும், எங்க வரணும் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்பா, உமது ஞானத்தின் நிமித்தமாகத்தான் ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் ஆண்டவரே. அதிகாலை நான் எந்தித்த முதல் கொண்டு ஆண்டவரே ஜபங்களில் வைத்து அந்த நாளை உமது கையில கொடுத்து நீங்க காட்டுகின்ற வழியில தான் நான் நடக்கப் போகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே உம்மை ஜெபித்து தான் நான் ஆரம்பிக்க போகின்றேன் ஆண்டவரே. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, நேரமின்மை வந்தாலும் அந்த நேரம் உமக்கு கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கும். அதற்கு அப்புறமாகத்தான் எல்லா நேரமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியாக நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். இந்த சூழ்நிலை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நீங்க என்னோடு இருப்பீங்க ஆண்டவரே. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை நினைக்காத நேரங்கள் இல்லை ஆண்டவரே. உம்மோடு பேசாத நேரங்கள் இல்லை ஆண்டவரே. எதை செய்தாலும் நான் உம்மை முன்னிறுத்தி மட்டுமே செய்வேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நிறைய பலவீனங்கள் வந்துச்சு, ஆசீர்வாதம் இல்லாமல் வந்தது, நோய்கள் வந்தது, மருத்துவமனைக்கு சென்றேன், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன், அவமானங்களை சந்தித்தேன். இதற்கு என்ன விடை என்று நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவர் உம்மை ஜெபிக்காமல், உம்மோடு பேசாமல், உமது ஆலோசனை கேட்காமல் வாழ்ந்த நிமித்தம் தான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடாதபடிக்கு, நான் அழிந்து போக விடாதபடிக்கு என்னை இம்மட்டுமாக உமது கரம் என்னை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில மறுபடியுமாக பழைய நிலைமை எனக்கு கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறேன். எப்போதெல்லாம் உமோடு இணைந்து வாழ்ந்தனோ அப்போ ஒரு ஆசீர்வாதம் இருந்ததே, அதே ஆசீர்வாத வாழ்க்கை எனக்கு கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தான் அநேக பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, அநேகரோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கையை யாராலும் நினைத்து பார்க்க முடியாது ஆண்டவரே. உலகம் போகின்ற போக்கிலே நாங்கள் வாழாமல் உலகத்தை படைத்த ஆண்டவரோடு, உலகத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த நாள் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் ஆண்டவரே. அப்போ எங்கள் கண்களை திறந்த நாட்களாக இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் வேலை நிமித்தமாக போய் ஓடிக்கொண்டு வந்து கொண்டுமாக இருந்து கொண்டு இருக்கிறோம், பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வாழ்க்கையிலையும் தேவன் இருப்பதை, தேவனோடு பேசி தேவனோடு ஓடி ஜீவிய பாதையிலே அவரோடு விண்ணுலகில் நாங்கள் வரக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக எங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. அப்படியான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. ஜபத்தில் இருந்து ஜபிக்கக்கூடிய வாழ்க்கையை அநேக மக்களுக்கும் இந்த நாளில் தெரிவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு பொழுது கூட உம்மை விட்டு நாங்கள் விலகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உமது சட்டையின் கீழ் இருந்து தான் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தான் ஆண்டவரே. அப்பா, அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உமது ஆசீர்வாதம் வேண்டும். இங்கே கொடுக்கின்ற இந்த சொத்து எல்லாம் ஆண்டவரே ஆளுகை செய்வதற்கு உமது ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற
இந்த உயர்ந்த நில வாழ்க்கையில வாழ்வதற்கு உங்க ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையிலும் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, அது கீழ்நிலையாக இருந்தாலும், மேல்நிலையாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும் எல்லாத்திலும் உமது ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதம் இல்லாத நாட்களை நாங்க நினைத்து பார்க்க முடியாது. அதற்கு எனக்கு ஜெபம் வேண்டும். நான் உம்மோடு பேச வேண்டும். அதற்குண்டான நேரங்களை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதிலிருந்தும் நாங்கள் உம்மோடு இணைந்து இருப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இணைப்பில் இணைந்து இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் உம்மை மறந்திருந்தாலும் நீங்கள் கைவிடாமல் காத்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உமது ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும், இல்லத்திலும் ஆண்டவரே, அவருடைய பணியிடங்களிலும் ஆண்டவரே, அவர்கள் தொழில் கூடங்களிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு இருந்து காத்து வரும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தேவன்தாம் எங்கள் கட்டளையிட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.